வணக்கம்ப்பா. என்ன சொல்லணும்னு தெரியல உண்மையாகவே. ஏதோ சொல்லலான்னு பார்த்தேன். ஒன்றும் ஆகாது சரியா. இப்போ யார் தான் உங்கள் வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களோ, யார் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அம்மா இருக்காங்க சரியா. கா காளி அம்மா இருக்காங்க. உங்கள் பேர் மட்டும் சொல்லியே இருங்க. உங்களுக்கு சக்தி கொடுப்பாங்க. உங்கள் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சக்தி கொடுப்பாங்க. சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரம் என்னென்னா நம்மளே சால்வ் பண்ணியே தீரணும் சொன்னாங்க. ஸோ என் பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கன்னு கேட்குறது பண்ணா இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சக்தியை கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ அதான் பெட்டராக இருக்கும். இன்னொன்று விஷயம் என்னென்னா, எனக்கும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கும் நிறைய இந்த ப்ராப்ளம்ஸாக இருந்துச்சு. சின்ன வயசுலனா நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஸ்கூல் இயர்ஸ்லனா எவன் கூட பேச மாட்டேன். அப்படியும் பேசினா இந்த லோன்லினஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பேசியிருக்காம நான் எப்படி இன்னும் இருக்குன்னு கூட தெரியல இந்த பூமியில். அவ்வளோ சில நேரம் நானே கத்தியை எடுத்து நானே என்னைய சூசைட் பண்ணலான்னு பார்த்தேன். லைக் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அவ்வளோ டிப்ரெஷன், அவ்வளோ லோன்லினஸில் இருந்துச்சு நானும். பட் இல்லை, என் மனசு சொல்லிச்சு, இல்லை இல்லை பண்ணாத, இன்னொரு நேரம் வரும், வெயிட் பண்ணு, அந்த மாதிரி என் மனசு சொல்லி இருந்துச்சு. இப்போனா எனக்கு தெரியும், அது சொன்னதில்லை யாரும் இல்லை, என் அம்மா காளியம்மா தான். அம்மா காளியம்மா. நினச்சி பார்க்குறப்போ நான் சந்தோஷப்படுறேன். காரணம் என்னென்னா, இவ்வளோ பிரச்சனை கூட நான் இன்னும் உயிரோடு இருக்கேன். ஸோ that means I won, right? That means I really won, right? வாழ்க்கையில் வாழ்க்கை இன்னும் இன்னும் முன்னாடி போகணும். பட் இப்போ நான் உயிரோடு இருக்கேன். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ஸோ பயப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. உங்கள் ப்ராப்ளம்ஸ் டெம்பரரியாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருந்தாலும் பெர்மனண்ட்டாக இருக்கும். ஃபேஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா தானாக போகாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஸோ உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கும். யூ ஷுட் ஓன் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். அதாவதுன்னா உங்கள் ப்ராப்ளம்ஸை ஓன் பண்ணி முன்னாடி போயிட்டே இருங்க. அதான் நம்ம காளியம்மாவுக்கு தேவை. முக்கியமாக காளியம்மாவுக்கு அதான் பிடிக்கணும். அவங்க என்னென்னா உங்களை வீணானா பார்க்க சொல்லுவாங்க. நீங்கள் வீணானா அவங்க சொல்லலை. உங்களை என்னென்னா நீங்கள் மனுஷனாக ஆகணும்னா முதல்ல உங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுங்கள். சாந்தமான நல்ல மனுஷனாக இருந்தோன்னா முதல்ல உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கள். சரியா? ஒரு மந்திரத்தை சொல்கிறோம். அது மந்திரம்னு சொல்ல முடியும். நாம ஜாப்பான்னா மாறானா மரணம்னா என்ன? மரணம்னா சாவு. பட் ஃபிசிக்கல் சாவு இல்லை. இது என்ன, உங்களுடைய ஓல்டு ஐடென்டிட்டி, அதாவது என்னென்னா, ஐயோ யாராச்சும் என் கூட இருந்தானா எனக்கு இதாகும், எனக்கு யாராச்சும் கூட இருந்தானா என் ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும், என்னோடய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும்னு இந்த மாதிரி ஒரு இருக்கும்ல. இன்னொன்று விஷயம்னா, யாராச்சும் இருந்தானே நான் யாராச்சும் என் கூட இருந்தானா என் வாழ்க்கையை நல்லா வாழ முடியும்னு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரும்.
ஒரு ஃபீலிங்ஸோட அதான் வரும்ல. அதுக்காக தான் இந்த இந்த நாம ஜாப்பா மாறா எல்லா பேரும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக யார் டிபெண்டன்ஸ் இருக்கோ அவங்க முக்கியமாக யூஸ் பண்ணலாம் இந்த மந்த்ரா மாலா. மந்த்ரா இல்லை, நாம ஜாப்பா மாலா. மாலானா என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன். மாலானா சாவு, மரணம். ஆனால் மாலானா ஃபிசிக்கலி மரணம், ஃபிசிக்கலி பார்த்தா மரணம்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய இதில் உள்ளே இருக்கிற விஷயத்த அழிக்கணும்னு விட மாறணும்னா இந்த நாம ஜாப்பா மாலா சொல்லுங்கள். மாலானா 3 பீஜ மந்த்ரா, சரியா? 3 பீஜ மந்த்ராவில் மானா சந்திர 3 நிலானா இந்த சாந்தமாக இருக்கிறது. இந்த மானா ஸ்ரீ கருப்பசாமி. ஸ்ரீ கருப்பசாமி என்னன்னா இது பண்ணது. ஆனா இந்த நம்ம உள்ளே இருக்கிற நெருப்பு, சரியா? ரானா சூரியன். மானனா 3, ஆனனா உள்ள இருக்கிற தீ அக்னி, ரானா சூரியன், சரியா? ஸோ இந்த மானனா உங்களை சாந்தமாக வைக்கும். இந்த உலகம் என்னென்னா ரொம்ப இதாக இருக்குது, லைக் ரொம்ப கயாட்டிக்காக இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் நிறையா நடக்குது. அது நீங்கள் சாந்தமாக இருக்கிறதுக்கு சரியா? உங்களை சாந்தமாக ஆக்கியிருக்கிறதுக்கு, உங்களை சாந்தமாக வச்சிருக்கிறதுக்கு ஆனா நம்ம உள்ளே இருக்கிற இன்னர் ஃபயர், உள்ளே இருக்கிற நெருப்பு. அந்த நெருப்பு வச்சு என்னென்னா உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது, தைரியம், பயம் இருந்தாலும் சரி உங்களுக்கு தைரியம் தான் தானே வரும். ஏன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர், எவனுக்கு தைரியம் இருக்கோ அவனுக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பயம் இருந்து கூட தைரியமாக போனாங்க பார்த்தீங்களா, அவனா வீரன், சரியா? பயம் இருந்து கூட போனாங்க பார்த்தீங்களா முன்னேறி, அவனா வீரன். ஸோ ரா சூரியன், நம்ம அம்மா காளி அம்மா, ஆதிய மகா காளிக்கா, சரியா? ஆதியானா முதல், இந்த ஆதி தமிழ்னு சொல்லுவோம்ல, அதான் ஆதி தமிழ், முதல் தமிழ் யார்? நம்ம முருகர். அதனால் இந்த ஆதியாக்கு ஆதின்னு சொல்லுங்க. அதான் அந்த ஆதியாக்கு ஆதின்னு சொல்ல கூட ஆதியா, அது மீனிங் என்ன? ஆதி, முதல். அதாவது என்ன, நம்ம அம்மா காளியம்மான முதலாக வந்தவங்க அவங்க தான் பிராமன்னா என்ன? சோஸ், சரியா? பிராமன்னா வேறு மாதிரி வச்சுறாங்க, சோஸா. ஓகே, நீங்கள் பிராமன் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா நெட்டில் போட்டு பாருங்கள். ஏன்னா சில நாள் நானும் தப்பாக சொல்லுவேன், உங்களுக்கு இது இந்த இது கரெக்டாக இருக்கும் நடிக்கிறேன்னு நீங்கள் நடிக்கிறது, சரியா? சில விஷயம் கொஞ்சம் நானும் கொஞ்சம் தெரியாமல் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் நீங்களே கற்றுக்கோங்க பிராமணா நினச்சி. ஸோ அதனால் மாறா. இன்னொன்று விஷயம்னா, நம்ம பேர் மாறா என்னென்னா ராமரோட பேர் தறிக்கெல்லாம் சொல்கிறது. இதுதான் நம்ம மகாரிஷி வால்மீகியும் இந்த சேன் பண்ணது, இந்த பேரை மாறான்னு. ஸோ மாறான்னு சேன் பண்ண ஆரம்பிங்க இந்த நாம ஜாப்பாவை. மாறான்னு சொல்லியிருக்காம எப்படி இது உங்களுக்கு எப்படி மாறுன்னு நீங்களே என்னென்னா கமெண்ட்ஸில் போட்டு பாருங்கள். பட் எதுக்கும் தமிழை போடுங்க. பட் சில பேர் கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் இங்கிலீஷ்னு சொல்லணும். ஏன்னா நான் தமிழ் கமெண்ட்ஸ் படிப்பேன், ஆனால் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிக்க முடியும். ஏன்னா எனக்கு என்ன தமிழ் படிக்க தெரியாது, தமிழும் எதுவும் தெரியாது. என்னையா அவன் தமிழில் பேசுனா தமிழ்நாட்டில் வாழ்ப்பான், தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் எது தெரியாதுன்னு சொல்கிறான்னு புரியுது. கொஸ்டின் கேட்குறீங்க புரியுது. ஆனால் இதுதான் மாமா என்னுடைய இங்கே பாருங்கள், நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்களோ, நம்ம அப்பா அம்மாவை கூட சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன நல்லதாக தோணுதோ அதான் பண்ணாங்களே. என் அம்மா அப்பாவும் ஒன்று மாதிரி தான். என் அம்மா அப்பா என்னென்னா, தம்பி நீ இங்கிலீஷ் படித்தாலும் உனக்கு வேலை கிடைக்கும், உனக்கு நல்ல வாழ்க்கையை நீ நல்லா வருவேன்னு எங்கள் அம்மா அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன், தமிழில் விட்டேன். இன்னொரு விஷயம், என் தமிழ் டீச்சர்ஸ், என்னோட தமிழ் டீச்சர்ஸு என்னன்னு தெரியல, என்னை பார்த்தாலே என்னென்னா
அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லல, அவங்க மேலே தப்பு இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன். லைக் என்னையா அது நம்ம மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குன்னு அந்த மாதிரி நான் அப்போலாம் யோசித்தேன். எதுக்கு நம்ம தமிழ் டீச்சர்ஸ் இப்படி இருக்கிறாங்க? ஏன்னா எல்லா டீச்சர்ஸ் கூட நான் கொஞ்சம் இதாக தான் பண்ணேன். ஐ மீன் நான் பண்ணுறது கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான நடந்துக்கினாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களும் என்னை திட்டினாங்க, அவங்களும் என்ன அடித்தாங்க. பட் பேக் இன் த டே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அடித்தா வந்து டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ, இல்லை என்னையா டிசிப்ளின் இருக்குதுன்னு எனக்கும் தெரில, விடுங்க. பட் பர்டிகுலர் தமிழ் டீச்சர்ஸ்க்கு மட்டும் என்னன்னு தெரில, எனக்கும் என்னன்னு தெரியல, தமிழ் டீச்சர்ஸ் என்னை பார்த்தாலே வெறுப்பாத மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் சின்ன பையனா அந்த நான் வேறு மாதிரி கூட யோசிக்கலாம், அவங்க வேறு மாதிரி கூட யோசிச்சுக்கலாம், எனக்கு தெரில. பட் என் தமிழ் டீச்சர்ஸ் பற்றி பேச விரும்பல, ஏன்னா அவங்கள பற்றி நான் தப்பாக பேசக்கூட விரும்பல. பாவம் அவங்களும் வாழ்க்கையில் என்னென்னா ஏதோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ கோவத்தை காட்டக்கூடாது தப்புனா, பட் அவங்களும் மனுஷன் தானே, இல்லைங்க, அவங்கள ஜட்ஜ் பண்ண வேணாம். இன்னொன்று என்னன்னா, ஸோ பட் அந்த ரீசனால தான் எனக்கு தமிழே வெறுத்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா என்னென்னா அவ்வளோவா தமிழ் கூட சொல்லி கொடுக்கல. எங்கள் அம்மா ட்ரை பண்ணாங்க, பட் 3 பேரையும் என்னென்னா அவங்க வேறு எங்களுக்கு உணவு கொடுக்கணும், வீடு வேலை பார்க்கணும், இல்லை அங்கே அது இதுன்னு ஒரு வேலை நிறையா இருந்துச்சு அவங்களுக்கு வேறு. ஸோ அவங்க தமிழ் என்ன ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க முடியல அவங்களால. எங்கள் அப்பா என்னென்னா வேலையிலேயே பிஸியாக இருக்கிறதுனால நாங்கள் அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால் தமிழ் கற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் என் தமிழ் டீச்சர்ஸால் இன்னொன்று திரும்பியும் சொல்கிறேன், அவங்க அதை ப்ளேம் பண்ணாங்க, அவங்களும் மனுஷன்தான், சரியா? அவங்களும் இந்த உலகத்தில் பிறந்து அவங்களும் இந்த வாழ்க்கைலாம் என்னென்னு கற்றுக்க வந்திருக்காங்க, சரியா? அவங்கள ப்ளேம் பண்ண வேணாம். பட் என் தமிழ் டீச்சர்ஸால் என் தாய்மொழியே வெறுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இன்னும் நிறையா சொல்லலாம், ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் வந்துட்டேன். லைக் இந்த ட்ராமா பிளாக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த பிளாக்கிங்கால் இந்த மோஸ்ட்லி என்னென்னா வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா வரும்னு நினைக்கிறேன், வரலன்னா விட்டுருங்க, முன்னாடி போக வேண்டாம், இனிமேல் மூவ் ஃபார்வர்ட், தட்ஸ் இட். ஸோ என் வாழ்க்கை இதான் லைக் 0.2%, 0.3% ஐ கெஸ். ஆனால் இருந்தாலும் எனக்கு தமிழே அவ்வளோவா வராது. அதனால் நான் டெய்லியும் எப்போனா போஸ்ட் பண்ணுறோமோ இங்கிலீஷ் டைட்டில்ஸில் பண்ணுறேன். ஏன்னா தமிழ் எழுத்து வராது, தமிழ் படிக்க தெரியாது, எதுவும் வராது. பார்த்தீங்களா, இந்த தமிழ் படிக்க தெரியாது, எதுவும் வராது. அந்த எழுது அந்த ரீடு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த தமிழ் வார்த்தைக்கோ சொல்ல முடியல அந்த ரீடுக்கு, அப்படி இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலான்னு பார்க்கலாம். பட் எப்போலாம் கற்றுக்க தோணுதோ அப்போலாம் இந்த ட்ராமா வருதுல்ல, இந்த ட்ராமானால என்னை ஸ்டாப் பண்ணுது. நீ தமிழ் பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி திட்டினாங்க சின்ன வயசில், உங்கள் டீச்சர்ஸ் என்ன அந்த மாதிரி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் படிக்காதுன்னு என் ட்ராமான்னு தான் சொல்லுது. பட் இப்போ நான் அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. தான் இனிமேல் இது பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் பண்ண முடியாது, கொஞ்சமாக. ஸோ அதனால அதான் என்ன, எல்லா பிரச்சனையும் இருந்து கூட நான் இன்னும் இருக்கிறேன். அதான் அதுக்கு உண்மை சந்தோஷப்படுறேன். இப்போது நான் என்ன முளை திருநூறு இந்த சிந்துரம்னா வைக்கவே மாட்டேன். ஏன்னா அப்போலாம் எதுக்கு நம்ம சாமி கும்பிட்றோம்னு எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா அதுக்கு கேள்வி என்ன சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்குற தப்புன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சொன்னால் அந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதில் கிடைக்கல. அதனால் சாமிலாம் அப்போ சின்ன வயசுலாம் சாமியே கும்பிட்றது கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் நேரத்துலனா கொஞ்சம் சாமி கும்பிட ஆரம்பித்தேன். பட் என்னன்னா
எப்படி சொல்கிறது, அந்த ஃபேத்து, அந்த நம்பிக்கை இல்லை. அதுதான் இவ்வளோ நம்பி வச்சிட்டேன். சாரி, அந்த நம்பிக்கை எனக்கு அப்போ இல்லை. சும்மா இந்த திருநூல் மட்டும் போட்டுட்டு போகலாம், நம்ம திருநூல் மட்டும் போட்டு நம்ம காலேஜில் என்னெல்லாம் போகலான்னு அந்த மாதிரி போனேன். அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமான அந்த நம்பிக்கை வந்துச்சு. லைக் இந்த செகண்ட் இயரில் ஸ்டார்டிங்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாமி நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் விட்டுருக்கோம்னா தெரியுது சாமி உண்மையாகவே இருக்காங்க. என் அம்மா காளியம்மா இருக்காங்க, என் அப்பா கருப்பசாமி இருக்காரு. அந்த மாதிரி நான் இருக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ இருக்கு என் வாழ்க்கை. இப்போ காலேஜ் முடிச்சு இப்போ என் வீட்டில் என் ரூமில் என்ன உட்காடுறேன். ஸோ இப்போதைக்கு என் வாழ்க்கை இப்படி இதுவானா மோஸ்ட்லின்னு சொல்கிறேன். பட் சொன்னது சொல்லிட்டேன். இது சொல்லியிருக்கப்புறமா உங்களுக்கு என்னென்னா மோட்டிவேட்டு கிடைக்க பார்க்குறேன். உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கலாம், நம்பிக்கை வரலாம், சாமி நம்பிக்கை கூட வரலாம். சாமி நம்பிக்கை இல்லைன்னா இட்ஸ் ஓகே இன்னும் சாமி நம்பிக்கை இல்லைன்னா அட்லீஸ்ட் மோட்டிவேஷன் கிடைக்கும்ல. அந்த மோட்டிவேஷன் வச்சு உங்களுக்கு பர்பஸ் கிடைக்கலாம். இல்லை நான் மொத்தத்தில் என்ன சொல்ல வேணும்னா, உங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் தீரணும். நீங்கள் எப்போவுமே எஸ்கேப் ஆனீங்கன்னா, இல்லை நீங்கள் எப்போவுமே எஸ்கேப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியாது உங்களை. சரியா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியே தீரணும். ஃபேஸ் பண்ணானா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். ஓகே, அதனால் இந்த நாம ஜாப்பாவை என்னன்னா சொல்லிடுங்க. மா ரா. இந்த பேச்சில் உங்களுக்கு சொல்ல பிடிக்கலன்னா மூச்சு வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்து விட்டு மா. சரியா? மூச்சு விட்டுருக்கம்மா ரா. மா ரா. சரியா? மா ரா. மா ரா. சரியா? மா ரா. அவ்வளோதான். தமிழில் என்னன்னா மா இந்த மா ரா. சரியா? மா ரா. பட் இந்த மா இருந்து இன்னடா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தமிழ் படிக்க தெரியாது, தமிழில் எதுவும் தெரியாது. நான் மிஸ்டேக் பண்ணியிருந்துக்கலாம். பட் நான் கூகுளில் போட்டப்போ மா ரா என்னடானா முள்ள காட்டுச்சு. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த நாமச்சாப்பா மா ரா, இந்த மாறாவை சொல்லிவே இருங்க. உடனேனா வராது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும். பட் ப்ராப்ளம்ஸு ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சக்தி என்ன கொடுப்பாங்க? எங்கள் அம்மா காளி அம்மாவும், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கருப்பசாமி, அவங்க என்னன்னா உங்களுக்கு சக்தி கொடுப்பாங்க உங்கள் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ டோன்ட் வரி. அம்மா ஆதிய மகாகாளிக்காவும் எங்கள் அப்பா கருப்பசாமியும் எப்பவுமே உங்கள் கூட இருக்காரு. சரியா? அதனால் வருத்தப்படுறேன். சரியா? மாறா இந்த பேர் சொல்லியே இந்த நாமச்சாப்பாவை ஆரம்பிக்கும். சரியா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெயமா ஜெயப்பா.